கடைசியா போன எந்த பிரச்சாரத்திலயுமே பேசலையே சார். பேசுறதுக்கு அனுமதி குடுக்கலம்மா கவர்மெண்ட். உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு எலக்ஷன் கமிஷன் அனுமதி குடுக்கல. நீ எவன் கையில இருக்கு இப்ப எலக்ஷன் கமிஷன் உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா? குடுக்குற டைம்க்குள்ள போயிருந்தா பேசியிருக்கலாம் இல்லையா? காரைக்குடியிலலாம் வந்து இல்லம்மா. குடுத்த டைம்க்குள்ள போயிருந்தா பேசியிருக்கலாம் தட்டி சார். விடுங்க. மூளை வெளியில வருது பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சா? பேசுவதற்கு அனுமதியே குடுக்கல. குறிப்பிட்ட டயத்துக்குள்ள வந்து பேசுங்கன்னே சொல்லல. பேசவே அனுமதி குடுக்கல எலக்ஷன் கமிஷன். நாங்க அனுமதி கேட்டு நைட் 12 மணி வரைக்கும் இங்க உட்கார்ந்துட்டு தான் வந்திருக்கிறோம். எனக்கு தெரியும். சரி, ரோட் ஷோக்கு மட்டும் தான் அனுமதி ரோட் குடுத்தாங்களா? ஷோக்கு மட்டும் தான். அதுவும் கூட மேல ஏறக்கூடாதாம் வண்டியிலேருந்து வெளியில. கிளாஸுக்குள்ளேயே பொம்மை மாரி உட்காந்துருக்கு. என்ன பொம்மை முதலமைச்சரா அவரு? உள்ளே உட்காந்து வர்றதுக்கு. இப்ப கேஸ் எதுக்கு தெரியுமா போட்டிருக்காங்க தளபதி மீது? மக்களை சந்திக்க என்னது வேன் மேல வெளிய வந்துட்டாராம். அதுக்கு கேஸ். ஆனா ஸ்டாலினோ, எடப்பாடியோ எல்லாமே செய்யலாம். பிஜேபியும், திமுகவும் எவ்வளோ இணக்கமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது அந்த விஷயத்துல? மம்தா சொன்னது கரெக்ட்னு இப்போ புரியுதா உங்களுக்கு? எப்புட்றா ஒரு தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய நபரை பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? பேச அனுமதி குடுக்க மாட்டான். கேட்டாக்கா இங்க வந்து டிராஃபிக் ஆகுமா? என்ன கதை இது? எலெக்ஷன் கமிஷன் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? இதே மாரி தமிழ்நாட்டுக்குள்ள நீ வந்து சென்னைக்குள்ள வந்து எந்த தலைவனும் பேசலையா மத்த கட்சியில?